சார், இதான் சார் மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். இங்க தங்க ரூம் வேணுமே. எத்தனை நாள் தங்க போறீங்க? 1 வீக் தங்குவோம். ஓகே, இவங்க யாரு? இவங்க என் மிஸ்ஸஸ். ஃபைன் சார். ஓகே, இந்த ரெஜிஸ்டர்ல உங்க அட்ரஸை ஃபில் அப் பண்ணிடுங்க. அப்புறம் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. ஓகே. ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். இந்த டீடைல்ஸ்லாம் நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். ஹலோ, வாங்க. உங்க லக்கேஜ் எல்லாம் 104ல வச்சிருங்க. ஓகேமா, சரியா? வச்சிருவோம். நான் வெயிட்டோட மேலே போகிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி மேடமை பார்த்துட்டு வாங்க. Thank you very much. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே சார். ஓகே. சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். எஸ். துணி வச்சிருக்கானுங்களா இல்லை வேற ஏதாவது வச்சிருக்கானுங்களா தெரில. என்ன இவ்வளோ வெயிட் ஆகுது? வெயிட்டான பார்ட்டியில் வெயிட்டாக தான் இருக்கும். இவங்கள மாதிரியே இவங்க பேக்கும் வெயிட் ஆகுது. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வேற ஏதாவது வேணுமா சார்? இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, 1000 ரூபாவை பார்த்ததே இல்லையே சார் இது வரைக்கும். ஐயோ ஐயோ. எனக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? டெய்லி வாங்கிட்டு வர்றது எனக்கு திரும்பவும் வாங்கிட்டு வரவே வேண்டாம். வேற ஏதாவது சீக்கிரமா வாங்கிட்டு வா. சீக்கிரமாவா? ஏய் டுபுக்கு, சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. போடானா, என்ன லுக்க விட்டுட்டு இருக்கா? போடா டுபுக்கு. அவசரம் போல இருக்கு. என்னம்மா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்ட? என்ன விஷயம்? செத்து போன என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி வந்திருக்காளா? என்னடா இது? எப்படி? ரேகாமா, நீ குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டுரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி சார். ரசனையே இல்லாத ஆளு. நீங்க தான் புதுசா வந்து தங்கி இருக்க கெஸ்டா? ஆமா, ஏன்? நான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். ஓஹோ, அப்படி. ஆமா. நான் உங்க மிஸ்ஸஸ கொஞ்சம் பார்க்கணுமே. எதுக்காக பார்க்கணும்? இல்ல, கொஞ்சம் பார்க்கணும். அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க, அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஓகே, கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க, வாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல எனக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? தேங்க்யூ டுபுக்கு. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன்.
கண்ணதாசன் குடி பேர சொல்லி ஊத்தி குடி குன்ன கூடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி போத கொஞ்சம் ஏறுச்சுன்னா. வாங்க சார். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேணாம், நீயே சாப்பிடு. மனுஷனுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்ன நிம்மதி வேணும். கண்ணங்கிட்ட பிரியாணி கொண்டு வர சொல்லியிருக்கேன், முதல்ல அதை சாப்பிடு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். கந்தா, 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 எங்கடா போன? கீழே கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியா? சார் இப்ப வந்துருவாரு, சீக்கிரமா காஃபி கொண்டு வா. காஃபி மட்டும் போதுமா இல்லாச்சி ஏதாவது வேணுமா? போடா டுபுக்கு டுபுக்கு. ஐயோ ஐயோ, சீக்கிரமா காஃபி கொண்டா. சார், சார், தலைவலி எப்படி இருக்கு சார்? இப்போ வலி இல்லை ரேக்கா, சரியாயிடுச்சு. நான் நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீங்க விலகி விலகி போறீங்களே, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நானும் ஒரு சராசரி மனுஷன்தான், ஆனா எனக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் இருக்கான். இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனும் இருக்கான். நான் நான் அவங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன்? உங்க கஷ்டம் என்னங்கறது என்கிட்ட சொல்லுங்க சார், அதையாவது நான் கேக்குறேன் சார். சொல்றேன் கேளு. நானும் எங்க அப்பா அம்மாவும் என் தங்கச்சியும் எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா?